அனைவருக்கும் வணக்கம். கடந்த பதிவு காலங்களில் பதிவு நேரத்தில் நிறைய சட்டங்கள் பற்றியும் பொதுமக்களுக்கு தேவையான கருத்துக்களையும் உறுத்துக்களையும் தங்களுக்கு சமர்ப்பித்துள்ளேன். நீங்கள் சிலர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ளீர்கள். மீதி உள்ளவர்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணினால் உங்களுக்கு தேவையான அனைத்து சட்டங்களும் இதன் மூலம் நான் சமர்ப்பிக்க இயலும். இது சட்டம் பேசுகிற என்ற தலைப்பில் இன்று ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 என்ற சட்டத்தை பற்றி உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். இந்து அடாப்ஷன் தத்தெடுத்தல் மற்றும் பராமரித்தல் சட்டம் 1956 வருகிறது. இதில் 28 சட்டங்கள் இருக்கிறது. மொத்தம் 30-இல் 2 நீக்கப்பட்டுள்ளது. 28 சட்டத்தில் 6 முதல் 12 வரையிலும் 18 முதல் 25 வரையிலும் மிகவும் முக்கியமான சரத்துக்கள் உள்ளன. 6 ரிக்வசிஷன் ஆஃப் வேலிட் அடாப்ஷன், அது சட்டபூர்வமான தத்தெடுத்தல் முறைகளை விவரிக்கிறது. இந்த அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 இது தேவையான சட்டபூர்வமான தத்தெடுத்தல் முறையை விவரிக்கிறது. 7 யார் தத்தெடுக்கலாம் என்று உள்ளது. சன் அல்லது டாட்டர் யாராவது இருக்கணும், சவுண்டு மைண்டாக இருக்கணும், அவங்க நல்ல ஆரோக்கியமான மனநிலையில் உள்ளவர்களை தான் அந்த தத்தெடுத்த முறைப்படி எடுக்க முடியும். அது இந்துவாக இருக்க வேண்டும், 18 வயசு தாண்டியவர்களாக இருக்க வேண்டும். தத்து எடுப்பவர்களும் தத்து கொடுப்பவர்கள் எந்த வயதினராக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், மற்றவர்களும் கொடுக்கலாம். கெப்பாசிட்டி ஆஃப் ஃபீமேல் ஹிந்து டேக் த அடாப்ஷன், பெண்கள் எவ்வாறு தத்தெடுக்க வேண்டும் என்று சரத்து 8 சொல்கிறது. அவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அவங்க முதலில் அன்சவுண்டு மைண்டாக இருக்கக்கூடாது, மனநிலை குழப்பம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நல்ல மனநிலை உள்ளவர்களைத்தான் அப்படி எடுக்க வேண்டும். மைனராக இருக்கக்கூடாது. ஹூ இஸ் நாட் எ மைனர் அப்படின்னு சட்டம் 8 சொல்கிறது. 9 என்ன சொல்கிறது என்றால் யார் அடாப்ஷன் கொடுக்கலாம் என்று சொல்கிறது. அவ்வாறு உறவினர்களோ அல்லது மிகவும் இரத்த சொந்தத்தில் உள்ளவர்களோ அடாப்ஷன் கொடுக்கிறது மிகவும் மேலானது. சட்டம் 10 சொல்கிறது யாரை அடாப்ஷன் எடுக்கலாம் என்று சொல்கிறது. முதலில் அவர்கள் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும். அதன் பிறகு அந்த யாரை தத்து எடுக்கிறார்களோ அவர்கள் ஏற்கனவே தத்துக்கு எடுத்தவர்களாகவோ கொடுத்தவர்களாகவோ இருக்கக்கூடாது என்று சட்டம் 10 சொல்கிறது. 11 அதர் கண்டிஷன் ஃபார் வேலிட் அடாப்ஷன் லிமிட் லெஜிட்டிமேட் பிளட் ரிலேட்டிவ்ஸ், இரத்த சொந்தங்களில் இருந்தால் மிகவும் நல்லது. எஃபெக்ட் ஆஃப் அடாப்ஷன் அண்ட் அடாப்ஷன் சைல்டு ஷால் பி டீம்ட் டு பி தி சைல்டு இஸ், ஒருவரை நம்ம அடாப்ட் எடுத்துட்டால் அவர்கள் அன்று முதல் நமது குழந்தைக்குள்ள அனைத்து சலுகைகளையும் அவர் பெறுகிறார்கள். நமக்கு நேரடியாக நமக்கு குழந்தையோ வாரிசாகவோ மாறிவிடுகிறார்கள் என்பது அது சட்டம் சொல்கிறது. அடுத்து மெயின்டெனன்ஸ், இவர்களுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த இந்து அடாப்ஷன் சட்டம் 1956 என்ன சொல்கிறேன் என்றால், மெயின்டெனன்ஸ் ஒய்ஃபு, விடோ ஒய்ஃபுக்கு ரிலேட்டிவ்ஸ், ஹஸ்பண்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தால் 18 வயசுக்கு கீழும், பெரியவர்களாக இருந்தால் விடோ குழந்தைகளும், வயதானவர்களாக இருந்தால் அவர்களும் இந்த மெயின்டெனன்ஸுக்குள்ளே வர்றாங்க. மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, மெயின்டெனன்ஸு விடோ, மெயின்டெனன்ஸு டாட்டர், அவர்களுக்கு அடாப்ஷன் உள்ளது. ஏஜ் வயதான பெற்றோர்கள் அவர்களுக்கும் அடாப்ஷன் வருகிறார்கள். அதே மாதிரி விடோ அவர்களுக்கு குழந்தையும் அடாப்ஷனில் வருகிறது, மெயின்டெனன்ஸில் வருகிறது. அவர்களுக்கு முதல்ல மைனர் ஆகிற வரைக்கும் தான் அந்த மெயின்டெனன்ஸு செல்லும். அதனால் நல்ல மலைநிலையில் உள்ளவர்கள் அல்லது அன்சவுண்டு மைண்ட் உள்ள டாக்டர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் மெயின்டெனன்ஸு பொருந்தும். மெயின்டெனன்ஸு நாம் பேரண்ட்ஸு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தந்தைக்கு அப்பா, அப்பாவுக்கு அப்பா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் உண்டு.
அம்மாவுக்கு அம்மா இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டியது அந்த கணவன் மனைவியோட கடமை என்று இந்த சட்டம் சொல்கிறது. இந்த சட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தத்தெடுத்தல் முறைப்படி சட்டப்பூர்வப்படி எடுக்கலாம். தத்தெடுத்து எடுத்த பிறகு அவர்களை தத்தெடுத்திலிருந்து பிரித்து விடுவது மிகவும் சிரமம். அப்படி என்றால் அதை உயர்நீதிமன்றம் தகுந்த ஆதாரங்களுடன் இருந்தால் அந்தந்த மாநிலத்தில் உள்ள உயர்நீதிமன்றங்கள் அது பற்றி கருத்து கூற முடியும், அல்லது சட்ட திருத்தம் செய்ய முடியும், அல்லது உத்தரவிட முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.